2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த 2025ஆம் ஆண்டில் 4 வருட கிரகங்களும் பயிற்சி ஆகிறது. பயிற்சி, ராகுகேது பயிற்சி இதெல்லாம் பார்த்து அதிகமாக பயப்படுறாங்க. உண்மையாக சில பேர் வந்து 7.5 சனி அஷ்டம சனியை வச்சு தான் அதிகமாக பலன் சொல்கிறாங்க. 7.5 சனி அஷ்டம சனியை வச்சு பலன் சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படி அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் ஆனந்தி சேலத்திலேருந்து பேசுகிறேன். இப்போ 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த 2025ஆம் ஆண்டில் 4 வருட கிரகங்களும் பயிற்சி ஆகிறது. இதில் வந்து எல்லாருமே வந்து குரு பயிற்சினா வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்போம். குரு வந்து நல்லது செய்வார் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே அதிகமாக இருக்குது. ஆனால் சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி இதெல்லாம் பார்த்து அதிகமாக பயப்படுறாங்க. அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஜாதகத்தை பார்த்து நம்ம பலன் சொல்கிறதுல வந்து பல முறைகள் இருக்குது. அந்த முறைகளில் பெரும்பான்மையாக சில பேர் வந்து 7.5 சனி அஷ்டம சனியை வச்சு தான் அதிகமாக பலன் சொல்கிறாங்க. 7.5 சனி அஷ்டம சனியை வச்சு பலன் சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை இப்போ நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். 7.5 சனி அஷ்டம சனியை வந்து ராசிக்கு பார்க்குறதா லக்னத்துக்கு பார்க்குறதா அப்படின்ற ஒரு குழப்பமும் அதிகமாக இருக்குது. லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரோட விதி, ராசி அப்படிங்கிறது வந்து ஜாதகரோட மதி உடல். அதாவது ஒரு 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 மனிதனோட ஆன்மா வந்து ஒவ்வொரு பிறப்புலையும் வந்து ஒரு உடலில் வந்து சங்கமமாகி அந்த ஜென்மத்தை அவங்கள வந்து அனுபவிக்க செய்யும். ஒரு ஜென்மத்துக்கும் ஒரு உடல் எடுக்கும். ஆனால் ஆன்மா மட்டும் ஒன்று தான். அந்த ஆன்மாவுக்குள்ளே உள்ள அனைத்து வினைப்பதிவுகளையுமே வந்து ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒரு உடல் எடுத்து தான் அந்த ஆன்மா அனுபவிக்குது. அப்படி பார்க்கும்போது அப்போ இந்த ஜென்மத்தில் ஏதாவது ஒரு நல்லது வந்தாலும் உடல் தான் அனுபவிக்குது, கெட்டது வந்தாலும் உடல் தான் அனுபவிக்குது. அதாவது மனசு தான் அனுபவிக்குது. இப்போ லக்னம் அப்படிங்கிறது வந்து ஜாதகரோட விதி. அப்போ உடல் மூலமாக அனுபவிக்கப்பட்ட அந்த வினைகள் லக்னத்தில் போய் ப்ளஸ்ஸையோ மைனஸையோ அதிகப்படுத்துது. அதாவது ஒரு தசாபுத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தசாபுத்தியில் அந்த ஜாதகர் வந்து ப்ளஸ்ஸை அதிகமாக சந்தித்தார் அப்படின்னா அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மனசு ரிலீஃப் ஆகி புண்ணிய காரியங்கள் நிறையா செய்வார். செய்யும்போது அவர் ஜாதகத்தில் இருக்கிற நெகட்டிவ் எல்லாமே, அதாவது கர்மாக்கள் எல்லாமே குறைஞ்சி புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும். இப்போ ஒரு தசா ரீதியாக அவர் வந்து அசௌகரியங்களை அனுபவிச்சார்னா அப்போ அந்த ஜாதகரால் ஃப்ரீயாக வந்து எல்லா விஷயத்துலையும் மூவ் பண்ண முடியாது. அப்போ அவர் செய்கிற வேலைகளால் அவருக்கு சில தவறுகள் நடந்து வினைப்பதிவு அதிகமாகலாம். இப்போ 7.5 சனியை வந்து ராசிக்கு சொல்கிறதா லக்னத்துக்கு சொல்கிறதா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒரு மாதிரி பார்க்கணும். எல்லா நேரமும் ராசியை வச்சு பார்க்கக்கூடாது, எல்லா நேரமும் லக்னத்தை வச்சும் பார்க்கக்கூடாது. நான் இது வரைக்கும் வந்து யாருக்குமே வந்து 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் வந்து 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது அப்படின்னு வந்து பலன் சொன்னதாக எனக்கு ஞாபகமே இல்லை. நம்ம ஒரு ஜாதகத்துக்கு பேசினோம்னா பேசி முடித்த பிறகு அந்த ஜாதகரே கேட்பாங்க, எனக்கு 7.5 சனி நடக்குது, எனக்கு வந்து அஷ்டம சனி நடக்குது, ஆனால் நீங்கள் அதுக்கு பலன் சொல்லலை அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இன்னொரு விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து 7.5 சனி வந்து 7.5 வருஷம் நடக்குது. அப்போ 7.5 வருஷமாக அவங்க வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்காமல் போயிடுதா? எல்லாத்தையுமே நம்ம வந்து தீர வந்து ஆய்வு செஞ்சு யோசித்து பேசணும். 7.5 வருஷம் நடக்குதுன்னா 7.5 வருஷமாக அவங்க வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் போயிடுதா? கிடையாது. குறிப்பாக இன்னமும் சொல்லப்போனால் ஒரு ஜாதகத்தில் வந்து எவ்வளோ திருமண தடை இருந்தால் கூட 7.5 சனி காலத்தில் தான் வந்து திருமணம் நடக்குது. அப்போ அதுக்கு என்ன காரணம்? அதாவது வாழ்க்கைனா என்னது அப்படின்றத புரிய வைக்கிறதா 7.5 சனியை தவிர அவங்கள வந்து கொடுமைப்படுத்துகிறதோ அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்குறதோ வந்து 7.5 சனி இல்லை. மனுஷன்னா எப்படி வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறது தான் வந்து 7.5 சனி. இப்போ ஒரு மனுஷன் வந்து சராசரியாக 60 வருட காலங்கள் உயிரோடு வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆவரேஜாக ஒரு ஆய்வுக்காக நம்ம எடுத்துக்கலாம். 60 வருட காலங்கள் ஒருத்தங்க வந்து உயிரோடு வாழ்ந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து 30 வருட காலங்கள் வந்து சனி பகவானோட தாக்கத்தில் தான் இருக்க முடியும்.
யாராலையும் இதிலிருந்து மீளவே முடியாது. ஏன்னா நம்ம ஈஸ்வரனே வந்து 7.5 சனி தாக்கத்தில் வந்து பிச்சை எடுத்துருக்கிறாருன்னு நம்ம கதைகள் எல்லாம் வந்து கேள்விப்படுறோம். யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்களாக இருந்தால் கூட 60 வருடம் உயிரோட வாழ்ந்தாங்கன்னா 30 வருஷம் வந்து அவங்க வந்து சனி பகவானோட தாக்கத்தில் தான் இருக்க முடியும். அதாவது 30 வருஷத்தில் அவங்களுக்கு வந்து 15 வருஷம் வந்து 7.5 சனி. அதாவது 60 வருஷத்தில் 30 வருஷத்தில் 15 வருஷம் வந்து 7.5 சனி இருக்கும். அடுத்த 5 வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து அஷ்டம சனி நடக்கும். அடுத்த 5 வருஷம் வந்து அர்த்தாஷ்டம சனி நடக்கும். அதுக்கடுத்த 5 வருஷம் வந்து கண்டக சனி நடக்கும். அப்போ 60 வருஷத்துக்கு 30 வருஷம் அவங்க வந்து 7.5 சனியோட தாக்கத்தில் இருக்கிறதுனால அப்போ 7.5 சனியை வச்சு நம்ம ஏன் பலன் சொல்லணும்? அது வந்து இயற்கையாக அவங்களுக்கு நடக்க வேண்டிய, அவங்க ஜாதக ரீதியாக நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ்ஸு. தசாபுத்திக்கு மீறி எந்த சம்பவங்களும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. அப்போ போய் ஏன் நம்ம 7.5 சனின்னு அதை போய் கூப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. சரியா? இப்போ நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு திரும்ப முதல்ல வருவோம். இப்போ ராசிக்கு பார்க்குறதா லக்னத்துக்கு பார்க்குறதா அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி கூட சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, கண்டக சனியாக இருந்தாலும் சரி வேலை செய்யும். தசாபுத்தி கூட சம்மந்தப்படவில்லை என்றால் அவங்களுக்கு அந்த 7.5 சனியாலேயோ அஷ்டம சனியாலேயோ அர்த்தாஷ்டம சனியாலேயோ பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ நான் பெரும்பான்மையாக வந்து என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்கு கோச்சார கிரகங்கள் எத்தனாம் இடத்துல போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அக்யூரேட்டாக 100க்கு 200% அவங்களுக்கு நடக்க போகிற ப்ளஸ்ஸையோ மைனஸையோ நம்மளால் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து கடகராசிக்கு வந்து அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கடகராசியில் அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு நல்லா ஜாலியாக தான் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க. இப்போ ஒரு மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இப்போ லக்னத்துக்கு 9ல் தான் சனி பகவான் போயிட்டுருக்கிறாரு. அவங்க வந்து வீடு வாங்குறது, காரு வாங்குறது, பேரம்பேத்தி எடுக்கிறது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் செஞ்சு பார்க்குறது, இந்த மாதிரியான யோக பலன்களை இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது கடந்த 2.5 வருஷத்துக்கு முன்னே அவங்களுக்கு வந்து லக்னத்துக்கு 8ல் சனி பகவான் வந்தப்போ அவங்க அனுபவித்த கஷ்டத்துக்கு வந்து ஒரு அளவே கிடையாது. மிதுன லக்னத்துக்கு 8ல், அதாவது மகரத்தில் சனி பகவான் இருந்தபோது அவங்க அனுபவித்த கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. ஏன்னா மிதுன லக்னத்துக்கு சனி பகவான் வந்து அட்டமாதிபதி. இப்போ வந்து கடக ராசியை விட கடக லக்னத்திலேருந்து வர்றவங்க தான் வந்து ரொம்ப அதிகமாக கொடூரமான தண்டனைகளை நிறையா அனுபவிக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி உடம்புக்கு பார்க்குறதா, உயிருக்கு பார்க்குறதா, மனசுக்கு பார்க்குறதா, திசைக்கு பார்க்குறதா அப்படின்னு வந்து 1000 விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்குது. பிளைண்டாக வந்து எடுத்தோடனே எனக்கு வந்து 7.5 சனி அஷ்டம சனி அப்படின்னு ஜாதகரே வந்து தன்னோட அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறவரை கூப்பிட்டு மடியில் உட்கார வைக்கக்கூடாது. அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தால் யாருக்கும் தீங்கு நினைக்காத வரைக்கும் எந்த பயமும் யாருமே வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ கோச்சாரத்தில் 29/3/2025 அன்னைக்கு சனி பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறாரு. இந்த ஒரு 3 மாத காலங்கள் மட்டுமே எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் குறைஞ்சது வந்து 30 வருஷத்துலேருந்து 40 வருஷம் வரைக்கும் யாராக இருந்தாலும் சனி பகவானோட தாக்குதலில் தான் வாழ முடியும். அதனால் அவரை வந்து சும்மா துன்புறுத்தாமல் இருந்தாலே போதும். உண்மையிலேயே ரொம்ப ஏதாவது பிரச்சனை இருந்தது, கஷ்டம் இருந்ததுன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் பிரதோஷ காலங்களில் நந்திக்கும் சிவனுக்கும் எண்ணெய் காப்பு, அதாவது அபிஷேகத்துக்கு முன்னே வந்து சாமிக்கு எண்ணெய் காப்பு வைப்பாங்க இல்லையா, அந்த எண்ணெய் காப்புக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. அந்த எண்ணெய் காப்பு வச்சுட்டாலே உங்களோட ஜாதக ரீதியாக உள்ள அனைத்து தோஷங்களும் வந்து நிவர்த்தியாகி ஓரளவுக்கு நல்ல சுபிக்ஷமான நிலை வரும். சரி, இப்போ 7.5 சனியால் பாதிப்பு இருக்கா இல்லையா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நீங்கள் ராசிக்கு பார்க்குறதான்னு கேட்குறீங்க, லக்னத்துக்கு பார்க்குறதான்னு கேட்குறீங்க, தசாபுத்திக்கு பார்க்குறதான்னு 3 விதமாக நம்ம சொல்கிறோம். உண்மையிலேயே ஒருத்தவங்களுக்கு வந்து 7.5 சனி பாதிக்குதா பாதிக்கலையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கை கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தால் அப்போ தாக்கம் கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி தொழிலில் ஏதோ பெரிய மாற்றம் நடக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில் ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு 7.5 சனி பாதிப்பை கொடுக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கடக லக்னத்தில் நிறையா பேர் பிறந்தவங்க நிறையா பேர் வந்து இப்போ வந்து தொழிலை இழந்து நிற்கிறாங்க.
அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராசி கூட மிதுன ராசியாக இருக்கிறாங்க, மேச ராசியாக இருக்காங்க, கன்னி ராசியாக இருக்காங்க. ஆனால் அந்த லக்னத்துக்கு 8ல் சனி பகவான் போகிறதுனால நிறைய கடகலக்கணத்துக்காரங்க தான் இப்போ வந்து தொழிலையிலேருந்து வேலையிலேருந்து வந்து நிற்கிறாங்க. ஒரே ஒரு இது, நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குதா, அப்போ நம்ம வந்து 7.5 சனியை பார்த்தோ அஸ்தம சனியை பார்த்தோ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதாவது புதிய விஷயங்கள் செய்யும்போது, வீடு கட்டும்போது, வாகனம் வாங்கும்போது, திருமணம், இந்த மாதிரி சுப விசேஷங்கள் செய்யும்போது ஒரு ஜாதகரை நல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நல்ல ஒரு ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி நல்ல நாள் பார்த்து செய்யும்போது எந்த தீவினையுமே நடக்காது. அதனால் உங்களுக்கு தொழிலில் மாற்றமோ வேலையில் மாற்றமோ உடல் ரீதியான பாதிப்புகளோ இருந்தால் மட்டும்தான் அந்த தாக்கம் இருக்குன்றதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இல்லை குடும்பத்தில் வந்து தேவையில்லாமல் குழப்பம், காலையில் எந்திரிச்சலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் ஏதாவது மாற்றி ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் இருக்குன்றதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். மித்தபடி ஸ்மூத்தாக லைஃப் போய்கிட்டு இருக்கா, நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. நன்றி, வணக்கம்.